ஒரு மனிதன் நோன்பு வைப்பதின் காரணமாக அவருடைய உடல் ரீதியான என்னென்ன பிரயோஜனங்கள், அவருக்கு லாபங்கள் கிடைக்குது, ஃபாய்தாக்கள் கிடைக்குது அப்படின்னா, முதல் விஷயம் தெரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். அதாவது அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்னைக்கோ சொல்லிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நோன்பு வைத்தால் அவனுடைய மூளை சரியான முறையில் செயல்படுகின்றது, சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாகின்றது, அவனுடைய ஞாபக சக்தி குவத்தை ஹாஃபிஸா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி இது அதிகமாகின்றது. எங்கள் ஹசரத் முஃப்தி சைசா பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாருலும் தேவபந்தில் சதுரா இருந்தார். பெரிய புகாரி ஷெரீஃப் ஹசரத்தில் தான் நாங்கள் படித்தோம். அவர் சொன்னார், ஒரு பையன் ஹாஃபீஸ் ஆகிட்டான் அப்படின்னா, இப்போ குர்ஆன் ஓதுறாங்களா ஹாஃபீஸ் ஆகிட்டா 4 வருஷம் ஆகும். 4 வருஷத்தில் அந்த பையன் ஹாஃபீஸ் ஆகிட்டான் அப்படின்னா அவனுடைய மூளை 700 மடங்கு அதிகமாகிடுமா. தர்ஜா ஞாபக சக்தி அதிகமாகிடும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய முழு குர்ஆனை தன்னுடைய மூளையில் ஞாபகம் செய்து இதயத்தில் பதுக்கி வச்சிருக்கிறான். 700 மடங்கு. என்னஜி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஹாஃபீஸு குர்ஆன் ஹாஃபீஸ் ஆகிட்டார் அப்படின்னா நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம், இமாமு ஹாஃபீஸு ஆலிமு चुप कम 10,000 रुपये धर्मा इधर उधर फातिहा अंदर उदा खा लगो पी लगो भिगारी जैसा फिरता ही नहीं அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் சரி, உலமாக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது, எதுவுமே இல்லை. ஏன்? அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்போ முஃப்தி சைசா பாலன்பூரி கூறுகின்றார்கள், ஒரு ஹாஃபிஸு குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு 4 வருஷம் அவன் விழுந்து விழுந்து மண்டியிட்டு படித்தான் அப்படின்னா அவனுடைய மூளை திறன் எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னா 700 மடங்கு அதிகமாகிடுமா. 700 மடங்கு அதிகமாகிடும். அப்போ எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அவனுடைய மூளை வேலை செய்ய சிந்திச்சு பாருங்க. ஏன்னா முழு குர்ஆனை அவன் ஞாபகம் பண்ணி வச்சிருக்கிறான். அக்பர். ஹர் பெரிய நண்பர்களே, நோன்பு வைப்பதனுடைய உடல் ரீதியான முதல் லாபம், முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாயிடும், ஞாபக சக்தி அதிகமாயிடும். இது மூளைக்கு கிடைக்கக்கூடிய, நோன்பினால் கிடைக்கக்கூடிய லாபம், பிரயோஜனம், ஃபாய்தா. இதயத்துக்கு என்னஜி? அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகள், டாக்டர்கள் சொல்றாங்க, இதய துடிப்பு சீராகும், இதயத்தினுடைய நரம்புகள், அந்த வாழ்வெல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வராது. யாரும் நோன்பு வைக்கிறாங்களோ அதிகமாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு இருக்குல்ல. ஹார்ட் அட்டாக் எதனால் வருது தெரியுமா உங்களுக்கு? நாம் கண்டதெல்லாம் சாப்பிடுவோம். இன்றைக்கி சக்கராத்தை பிடிச்சி என்னென்னமோ வந்துருச்சு. இந்த ஷவர்மா வந்துருச்சு, பீஸா வந்துருச்சு, அதே மாதிரி பர்கர் வந்துருச்சு, அது இன்னும் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் பார்த்தாவே அசிங்கமாக தெரியும். என்னாச்சு? இப்படி இருக்கிற ஜவ்வு மாதிரி வரும் கருமம். அது என்னென்னமோ எல்லாம் சாப்பிட்டு 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 நம்முடைய உடம்புல எல்லாம் கெட்ட கொழுப்பு நேராக எங்கே போகும் அப்படின்னா இதயத்துக்கு தான் போகும். கிட்னி பிரித்து விடும். கிட்னியுடைய வேலை என்ன அப்படின்னா எது நல்லது எது கெட்டது பிரித்து விடும். அது பிரிக்கும் சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அதோட சேர்ந்து கொழுப்பு போய் இதயத்தில் அண்டும். ஒரு இவ்வளோ மட்டும் இருக்குது. இந்த இந்த இதில் அதாவது போகக்கூடிய ரத்த நாணங்கள் இருக்குது. இதில் போய் கொழுப்புகள் அண்டிச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அண்டி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு ஏற்பட்டதுனால தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. ஹார்ட் அட்டாக் வருது, அதுதான் காரணம். இப்போ ஒரு மனிதன் நோன்பு வைப்பதின் காரணமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சுப்ஹானல்லாஹ். முஸ்ஸலாவில் உட்காந்து நம்ம சொல்கிறோம், போய் சொல்லுங்க. உண்மையான அறிவியல் ரீதியான குர்ஆன் ஹதீஸான விஷயம். ஒரு மனிதன் அதிகமாக நோன்பு வைப்பதின் காரணமாக அவருக்கு இதய நோய், ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்? அவனுடைய இதயத்தில் செல்லக்கூடிய இரத்த நாணங்கள், இரத்த குழாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, நரம்புகள், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட கொழுப்புகளும் கரைந்து விடுகின்றன. இதய துடிப்பு சீரான முறையில் ஆகின்றது. பம்பிங் சரியானதான் நம்ம மூச்சு விட முடியும். பம்பிங் குறைஞ்சிச்சு அப்படின்னா மேல் மூச்சு ஆகும் இல்லைங்களா? இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடியவங்க நேராக கூட படுக்க முடியாது. நேராக நம்மளாம் படுக்க முடியாது. ரெண்டாவது அவங்க எதுவுமே வெயிட் எடுத்து நல்லா ஓட பிடிக்க முடியாது. ஏன்? அவங்களுடைய இதய நாணங்கள் எல்லாமே அடைப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போ நோன்பு வைப்பதின் காரணமாக இதயத்துக்கு பெரிய பக்க பலம் என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் ஹர்கிஸ் நீ ஆயேகா, இதய நோய் வராது. அந்த இதயத்தின் நோயில் இருக்கக்கூடிய இரத்த நாணங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் அல்லாஹ் நோன்பின் காரணமாக கரைத்து விடுகின்றான். அதுக்கப்புறமேலு கிட்னி, இந்த கல்லீரல்,
இந்த இதுக்கு எல்லாமே என்ன வேலை அப்படின்னா பெரிய நண்பர்களே, நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பெரும்பாலும். ஆனால் உண்மையான சொல்றது தமிழ்நாட்டுக்காரன் சாப்பிட்ற மாதிரி ஒரு எந்த நாட்டுக்காரரும் சாப்பிட கிடையாது. தெரியுமா முகமது அலி பாய், நீங்கள் நான் யூபியிலலாம் படித்தோம், 2 வேளை தான் சாப்பாடு, மத்தியானம் நைட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும் இல்லை, பசிச்சாலும் சரி பசிக்கலினாலும் சரி 3 வேளை சாப்பிட்றது வாஜிப். 3 वक्त खाना खाना वाजिब भाई. तो जीत बरम मर्यादा बरम खाना दल சரி. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்க, சவுதியில், மற்ற இங்கிலீஷ் நாடுகள், அமெரிக்கா, இது மாதிரி ஜெர்மன், இட்டாலி, இது மாதிரி நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவான். ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க், ஏதோ ஒரு பழம், ஏதாவது ஒன்று சாப்பிடும். நம்ம அப்படி கிடையாது. இட்லி வேணும், இட்லிக்கு சைடு டிஷ்க்கு சட்னி வேணும். சட்னி மட்டும்தானா? கீழே சட்னிக்கு பக்காய்க்கு சாம்பார் தர பாவாக்கி பார்க்காங்க டால்ரி அப்படின்னு சட்னி, சாம்பார், இட்லி, மெதுவடை, பொங்கல். தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு டிஃபன் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. மோடியே ரொம்ப ஆசைப்பட்டார். பாய் மோடி தமிழ்நாடுக்கு வந்தால் பொங்கலும் சாப்பிட்றேங்கிறாரு, மெதுவடையும் சாப்பிட்றேங்கிறாரு, அவ்வளோ நல்லா இருக்குதுங்கிறாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு இந்த ரிவாஜ் 3 வேளை சாப்பிட்றது வாஜிப். உயிராக போனாலும் சரி சாப்பிடுவோம். அப்படி கிடையாது, ஷரீத் அப்படி சொல்லல. நான் சொல்கிறேன் பின்னாடி இன்ஷா அல்லாஹ். பெரிய நண்பர்களே, அப்போ அதிகமாக என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். இந்த சாப்பிட்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய வேலைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ சாப்பாடு குறைஞ்சி போச்சு, 14 மணி நேரம் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா உள்ள கேன்சர் எதுவும் வேலை கிடையாது. குடலுக்கு வேலை இல்லை, கிட்னிக்கு வேலை இல்லை. ஏதாவது உள்ளே போட்டால் தானே குடல் மூலமாக போய் கிட்னி எல்லாத்தையும் பிரித்து விடும். கிட்னிக்கு வேலை இல்லை, கல்லீரலுக்கு வேலை இல்லை, என்ன பாய் குடலுக்கு வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லை. ஏன்? 14 மணி நேரம் பட்னி, ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகாது, ஒரு பருக்க கூட உள்ளே போகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலை ஹக்கீமுல் உம்மத் அவங்க ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. கேன்சர் வியாதி மனிதனை விட்டு வெகு தூரம் சென்று விடும். இன்னைக்கு கேன்சர் வியாதி எவ்வளோ பரவிட்டு தெரியுமா உங்களுக்கு? பெரிய நண்பர்களே, இன்னைக்கு கேன்சர் வியாதி எதனால் அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் சமயத்தில் அதில் சொல்கிறாங்க, அதிகமாக மனிதன் எப்போ சாப்பிட்றானோ, நமக்கு எவ்வளோ பசியோ அதை விட அதிகமாக சாப்பிட்றான். கீக்கிட்டோ படா மசா ஹேரா பாவா, ரொம்ப ருசியாக இருக்குது, போதும் அப்படின்னா இதில் இல்லை பரவாயில்ல, இது வரைக்கும் சாப்பிட்லாம், நெய்வா அபி காஞ்சா அப்படி. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நானும் அப்படி தான். நம்ம உடம்பு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன், வந்து இல்லை நம்ம அல்லாவுடைய கிருபை நல்லா இருந்துச்சுன்னு நான் விட மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கே அப்படின்னா கோல்டன் பேலஸில். முகமது அலி பாய் அந்த ராசிபுரத்தில் வந்து ஒரு டாக்டர் இருந்தார், ஹலீம் டாக்டர், அப்துல் ஹலீம் டாக்டர். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், பயங்கரமான முறையில் கல்யாணம் பண்ணி வச்சது. வானம்பாடி பிரியாணி, சுபஹான் அல்லாஹ். அந்த பிரியாணி சாப்பிட்டுச்சு, இதுவரையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இந்த அக்பர் பாய் வேறு கறி சாப்பிட மாட்டார், அவர் தூக்கி நம்மக்கிட்ட போட்டார், அதையும் அடிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு, ரொம்ப கை சேதம் ஆகிடுச்சு எனக்கு. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்கிறாங்க, ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறாங்க, கூல்ட்ரிங்க் வச்சுருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஆனால் இடம் இல்லை. காயிஷ்டோ இன்னைக்கு குஞ்சாயிஷ் நீ அப்படிங்கிற மாதிரி உள்ள இடம் இல்லை. ஏன்? சாப்பாடே இவ்வளோ தூரம் போயிடுச்சு, வேறு எங்கே போடுறது? இடம் இல்லை, இன்னும் உண்டிகளா வாங்கி போட்டு போட்டு விற்கிறதுக்கு. பெரிய நண்பர்களே, அது மாதிரி கேன்சர் வியாதி வரத்துக்கு உண்டான மூல காரணம் ஹதரத் ஹக்கீமுல் உம்மத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மனிதன் தன்னுடைய சக்திக்கு மேலே அதிகமாக சாப்பிட்றதுனால தான் வருது. இப்போ ஒன்று வச்சு இந்த பையன் இருக்கிறான், இவன் சாப்பிட்டான் அப்படின்னா இவனுக்கு வந்து உடம்பு அல்லாவுடைய கிருபையில் சக்தி ஆகும். ஏன்னா அவனுக்கு வயசு, இவனுக்கு சின்ன வயசு. இவன் சாப்பிட்டான் அப்படின்னா அல்லாவுடைய கிருபையில் இவனுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி உடம்புல சக்தி வரும். இப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ முகமது அலி பாய் இருக்கிற எனக்கு 52 வயசு. நான் வந்து இந்த பையன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியுமா என்னால்? சரி, நான் ஆசைப்பட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வியாதியாக மாறும். அதாவது மனுஷன் வந்து உயரமாகறதுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உயரமாகுவான். இப்போ முகமது அலி பாய் உயரமாகுவாரா? இப்போ நான் உயரமாக முடியுமா? ஒரு 19, 20, 22 வசீர், அதுக்கு மேலே உயர முடியாது. அதுக்கு மேலே பையன் வளர மாட்டான், அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. பல்லு இருக்குது, பல்லு அதாவது சின்ன வயசில் கொட்டி மறுபடியும் வரும். இந்த வயசில் எருமக்கடை மாதிரி நம்ம இருக்கிறோம், இப்போ கொட்டி மறுபடியும் வருமா? அது வராது, பொக்கையாயிடுவான், பல்லு பொக்கையாயிடும். இது மாதிரி ஒரு ஏஜ் இருக்குது எதுக்குமே. ஷானஸ் பாய் ஹைட் ஆகிறதுக்கும் சரி, அதே மாதிரி பல்லுக்கும் சரி, ஒரு வரம்பு, ஒரு வயசு வரைக்கும் தான் அது செய்யும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அதே மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஏஜ், அந்த ஏஜ் வரைக்கும் தான் அவனுக்கு உண்டான ஆதாரம் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நம்ம வயிற்றுக்கு போட்டோம் அப்படின்னா அது விஷமாக மாறிடும். தமிழில் சொல்லுவாங்க, அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா விஷமாயிடும், அமிர்தம் கூட நஞ்சாயிடும். அது மாதிரி நம்முடைய உடம்புல நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் நம்ம கொடுக்கணும். இது சுன்னத்து.
நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து விஷம் ஆயிடும். அந்த விஷம் தான் கேன்சர் என்பதாக சொல்லப்படுது. இப்போ கேன்சர் வியாதியில் இருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதன் நோன்பு வைக்க வேண்டும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, குன்னியத்து தாலிபீன் அப்படிங்கிற கிதாபில் ஒரு மனிதருக்கு கேன்சர் வந்துச்சு. அனுபவபூர்வமாக சொல்கிறார். வந்த உடனே டாக்டர்களை கையை விரிச்சிட்டாங்க. இப்போ அவர் ஒரு ஹக்கீம் கிட்ட வரார், ஒரு வைத்தியர்கிட்ட வரார். அந்த வைத்தியர் என்ன செஞ்சார் அப்படின்னா, முதல் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, சாப்பாடு கொடுக்காம அவரை பட்டினியாக வச்சுருந்தார். அல்லாஹ் அக்பர். பசியான நிலைமையில் ஏதாவது ஒரு இலையோ ஜடி போட்டி ஏதாவது ஒரு சாரம் என்ன எல்லாம் ஒரு இலைகளை எல்லாம் அப்படியே பிச்சு அதோட ரசம் அது மட்டும் ஒரே ஒரு வேளை தான் கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது மூலிகையுடைய ஜூஸ் ஒரே ஒரு நேரம் மட்டும்தான். காலையில் இருந்து இரவு வரைக்கும் அந்த மனிதனை பட்டினியாக போடுறது தான் முதல் ட்ரீட்மெண்ட். எதனுடைய இது? கேன்சர் வியாதிக்கு. அதன் மூலம் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவனை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரிய நண்பர்களே, அதிகமாக எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அந்த சமயத்தில் உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் அதிகமாக வேலை செய்யும். இப்போ எப்போ வந்து நம்ம மனுஷன் சாப்பிட்றது 14 மணி நேரம் நிறுத்துறானோ, அந்த சமயத்தில் நோன்பு வைக்கிறானோ, அந்த சமயத்தில் அந்த மனிதனுடைய உடம்புல கேன்சர் வியாதி அதிகமாக வரத்துக்கு சான்ஸே கிடையாது. நோன்பாளிங்களுக்கு குறிப்பாக வராது என்பதாக நான் சொல்லல, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹக்கீம் அவர் கூறுகின்றார். பெரிய அன்பர்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால பலகீனம் ஏற்படும். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நோன்பு வச்சா கண்டிப்பாக பலகீனமா அசரில் ஆகாத எல்லா மனுஷன் அப்படியே வாடி போயிடும் இல்லைங்களா, முகமெல்லாம் வாடி. பலகீனம் வேற, வியாதி வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். நோன்பு வைப்பதின் காரணமாக பலகீனம் ஏற்படும், ஆனால் வியாதி இல்லை. உடம்பெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும் அல்லாஹ்வுடைய கிருபையில். இன்னொரு பெரிய மகத்துவம் என்ன, நோன்பு வைக்கிறது நம்ம உடம்புக்கு பெரிய ஒரு சீரான அமைப்பு, பிரயோஜனம், லாபம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல பித்தப்பை இருக்குது தெரியுமா, பித்தப்பை. அந்த பித்தப்பையில் வந்து ஒரு லிக்விடு மாதிரி வச்சுருப்பான்ல. சாப்பாடு நம்ம சாப்பிட்ட உடனே எப்படி செரிமானம் ஆகும் தெரியுங்களா, அந்த பித்தப்பையிலேருந்து ஒரே ஒரு சொட்டு லிக்விட் அந்த சாப்பாட்டில் உழுகும், ஆசிட் மாதிரி. அது உளுந்த உடனே அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே புஷ்பமாக ஆகிடும். அதாவது எல்லா சாப்பாட்டையும் அப்படி எப்படி ஆகிடும், அப்படியே வந்து எப்படி ஆகுது, வெந்து போனால் எப்படி ஆகும் அது மாதிரி ஆகிடும், மணல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அரைக்க ஆரம்பிக்கும். பித்தப்பை எடுத்தவங்களுக்கு சீக்கிரமாக செரிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு. பித்தப்பையில் கல் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பித்தப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு செரிமானம் கம்மியாகிடும், இயற்கையான முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்க. அதனால் சாப்பாடக்கூடிய ஆதாரம் கூட சீக்கிரமாக செமிக்கக்கூடிய உணவு தான் அவங்க சாப்பிட்டாகும். அது மாதிரி இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன லிக்விட் பார்த்தீங்களா, அது விழுகும், ஆனால் சாப்பாடு இங்கே இருக்காது. அதனால தான் அது எரியுது. பேட் காய்க்கு ஜனதா மாலுங்க, அந்த லிக்விடுனால தான் எரியுது. இதுவுமே இல்லை, வயிற்றுல காலியாக இருக்குது. விழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா எரியும். அந்த எரியும் சமயத்தில் நல்ல அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம உடம்புல செல் இருக்குது பார்த்தீங்களா, 2 இருக்குது, வெள்ளை செல்லு, சிகப்பு செல், ஒயிட்டு சிகப்பு. இந்த சிகப்பு செல்லில் என்னென்னா நல்ல செல்லுகள், ஒயிட்டு வந்து கெட்டது, ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இந்த சிகப்பு செல்லுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்றுல எதுவுமே இல்லாததின் காரணமாக ஒயிட்டு செல் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுதான் மைண்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே சுத்தமாக்கிடும். சிகப்பு செல் இருக்கு பார்த்தீங்களா, அணுக்கள், அது வயிற்றுல சாப்பாடு இல்லாததின் காரணமாக வெள்ளை அணுக்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். எந்தெந்த உடம்புக்குள்ள என்னென்ன கெட்ட கொழுப்புகள், கெட்ட அதாவது ரசாயனங்கள், கெட்ட அதாவது செல்லுகள், கெட்ட கிருமிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அப்படி என்ன செய்யும், அரிச்சு சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடும். இதுதான் உண்மையான அறிவியல் பூர்வமான கரெக்டான ஜிசமுக்கு, மனிதனுடைய உடம்புக்கு நோன்பினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனம். அப்போ நோன்பு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல அப்படியே ஹல்காவாயிடும், அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி வெயிட்டாக இருக்காது. நோம்பு முடிஞ்ச பிறகு பாருங்களேன், உடம்புலாம் வெயிட்டாக இருக்காது, அப்படியே மனுஷன் அப்படியே ஹல்காவாக இருப்பான், ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும் மனுஷன். ஆனால் பலகீனம் இருக்கும், பலகீனம் கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி வார்த்தையை முடிச்சுக்கலாம், நேரம் அதிகமாகிடுச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு ஹக்கீம் சாப் வந்தார், மதீனாவும் வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணார், வைத்தியசாலை ஓப்பன் பண்ணார். 6 महीने होगा कोई भी जाता नहीं था, क्या है 6 மாதம் ஆச்சு, கிளினிக்கு ஒரு பையன் வர மாட்டேங்கிறான். என்னடா யாருக்குமே மதீனாவில் உடம்பு சரியில்லாமல் போகலையா, யாருமே வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சந்திச்சா அவர்கிட்ட கேட்டால், அவர் வந்து யூதன், கிளினிக் வச்ச ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு யூதன் ஹக்கீம் வைத்தியர்.
அவர்கிட்ட போய் கேட்டாரு, என்னப்பா மதீனாவில் யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகாத, என்னப்பா பண்ணுறீங்க, வரைய மாட்டேங்கிறீங்க, 6 மாதம் ஆச்சு, நானும் வருவீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஈ ஓட்டிகிட்டு இருக்கிறேன், யாருமே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எப்படியா வருவாங்க அப்படின்னு. எப்படி வருவாங்க, என்ன எப்படி சொல்கிற, எங்களுடைய ஆக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சுன்னத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன பாய், 2 சுன்னத்துகளை கற்றுக் கொடுத்தார். ஒன்று, நாங்கள் அதிகமாக நோன்பு வைப்போம். அல்லாஹ் அக்பர். நோன்பு வைக்கிறதின் காரணமாக எங்களுக்கு எந்த உடல் பிரச்சனையும் வருது கிடையாது, எந்த வியாதியும் எங்களுக்கு வருது கிடையாது. நோன்பு வைக்கிறதின் காரணமாக எங்கள் உடம்பு ராகத்தார். ஒன்று. 2வது சுன்னத்து என்ன அப்படின்னா, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம், பசிக்கலின்னு சாப்பிட மாட்டோம், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுலேயும் எப்படின்னா, பசிச்சு சாப்பிடும்போது எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிட்டு கையெடுத்துக்குவோம். ஏ பல்லாத பிரியாணி ஹேரா கார ஹோட்டாஸும் வந்து விட்டு மேயலாம் நோக்காம அவன் கரையிலே. சாப்பாடு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம், இது சுன்னத்து. பசிக்கலின்னா சாப்பிட மாட்டோம். நம்ம அப்படி இல்லையே, பசிச்சாலும் சரி பசிக்கலின்னாலும் சரி, காலையில் மத்தியானம் நைட் 3 ஃபுல் கட்டு கட்டுவோம். அது இல்லாமல் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வேறு. சாக்கே சாத்து சமோசே படே கீடே அது வேறு விஷயம். பெரிய நண்பர்களே, அப்போ அந்த ஹஜரத் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, பெருமானாருடைய இந்த சுன்னத்தான காரியத்தை. ஒன்று, நாங்கள் அதிகமாக நோன்பு வைப்போம், பெருமானார் எங்களுக்கு நோன்பு வைக்க சொல்லுவாங்க. 2வது விஷயம், எங்களை பசிச்சா மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த சாப்பிடக்கூடிய தன்மையிலையும் எவ்வளவு சாப்பாடு எங்களுடைய வயிற்றுக்கு தேவையோ, பசி தீண்டு போச்சு அப்படின்னா கையை எடுத்துருவோம், மேற்கொண்டு சாப்பிட மாட்டோம். இதுதான் அந்த ராஸ், இதுதான் அந்த ரகசியம். எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடைய ரகசியம் நோன்பு. எவ்வளவு தேவையோ பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடிய விஷயத்திலையுமே அளவாக சாப்பிடுவோம். எவ்வளவு தேவையோ, பசி முடிஞ்சு போச்சா அடுத்த செகண்ட் கை எடுத்தோம், நீ அமிர்தமே கொண்டு வந்து வச்சாலும் சரி நாங்கள் சாப்பிட மாட்டோம். அந்த யூதன் பார்த்து பெருமானார் சஸ்ட்டை கூட்டிகிட்டு போயா என்ன அப்படி, அதற்கு அப்துல்லா கூட்டிகிட்டு போனார். போய் பார்த்துட்டு நாயகம் சஸ்ஸம் முகத்தை பார்த்தோன்னா கையை பிடிச்சி என்ன ஆகிட்டாரு, களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். சுப்ஹானல்லாஹ். ஆக பெரியவர்களே, நோன்புங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி, பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, நோன்பு ஒரு பெரிய ஒரு வைத்தியம். நோன்பு மனிதனுடைய உடல் ரீதியாகவும் சரி, ஆத்ம ரீதியாகவும் சரி பயங்கரமான பிரயோஜனம் கொடுக்குது. நம்ம ஒன்றும் இல்லை ஜி, இப்போ ஒரு வாட்ச் இருக்குது, நம்ம வண்டி வச்சுருக்கோம், வண்டி இல்லாத எதுக்கு போய் 2 வீலர் வச்சுருக்கிறோம். 2 வீலர் வச்சுன்னா சர்வீஸ் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? ஏன் முகமது அலி பாய், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 ஷானாஸ் பாய் உட்காந்துருக்கிறார். ஏசின்னா கண்டிப்பாக 1 வருஷம் சொல்லியே போடுவார், பாய் சாலஸாக சர்வீஸ் கட்டணும் பாய், தபுச் ஹோங்க நீ ஹோங்க நீ பாய், கூலிங் ஆகாது. வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக சர்வீஸ் உண்டா இல்லையா ஜி? எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 வீலர் 4 வீலர், நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வாட்சு, மனுஷனை கொண்டு, சின்ன பசங்க இருக்கிறாங்க வேண்டாம் வெளிப்படையாக பேச வேண்டாம், மனுஷனை கொண்டு கூட சர்வீஸ் இருக்குது. அவன் சர்வீஸ் பண்ணல அப்படின்னா மிருகமாயிடுவான். வண்டி சர்வீஸ் பண்ணல அப்படின்னா மிருகமாயிடுவான். அப்போ எல்லாத்துக்குமே சர்வீஸ் இருக்குது. மனிதனுடைய மனோ இச்சைக்கும் சரி, ஆண்மைக்கும் சரி, மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய வாகனத்துக்கும் சரி, அவன் யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி தான் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் விளங்கணும் அப்படின்னா இது நம்முடைய உடம்புக்கு கிடைச்ச சர்வீஸ். 11 மாதம் சாப்பிட்றோம், 1 மாதம் அல்ல நமக்கு என்ன செய்யறான், நம்ம உடம்பை புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்காக வேண்டி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சீர்படுத்துவதற்காக வேண்டி, நம்ம உடம்பை சரியான முறையில் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சர்வீஸ் மாதம்தான் இந்த ரம்ஜானுடைய மாதம். ஆக பெரியவர்களே, எக்காரணத்தை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி நோன்பு விடக்கூடாது. அல்லாவுக்காக வேண்டி மனுஷன் அடுத்த வருஷம் நமக்கு அல்லா தாலா இந்த வாய்ப்பை கொடுக்குறானா இல்லையா தெரியல, ஆனால் கண்டிப்பாக துவா செய்வோம். அல்லாஹ் நம்ம எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்லா பரக்கத்தை கொடுப்பானாக. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய வயதிலையும் அல்லா தாலா பரக்கத்தை கொடுப்பானாக. அதிகமாக புனிதமிக்க ரமலானிய மாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்று அதில் அதிகமாக இபாதாத்துக்களை மனம் திறந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தன் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.